அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் ஜே எமல்டா ராணி, தமிழ் ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். இலக்கியங்களில் உயர்ந்த இடம் பெற்றுள்ள திருக்குறள் மனித வாழ்வின் ஒழுக்க நெறிகளை மிக சுருக்கமாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கிறது. இதனை இயற்றிய திருவள்ளுவர் ஈகை என்னும் அதிகாரத்தில் தன்னலமற்ற கொடையின் மகத்துவத்தை விளக்குகிறார். நான் இன்று உங்களோடு பகிரவிருக்கும் தலைப்பு எதையும் எதிர்பாராமல் கொடுப்பது. திருவள்ளுவர் அழகாக 2 வரிகளில் எடுத்துரைக்கிறார். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறை எதிர்ப்பை நீர துடைத்து. குறள் 221. வறியவர்களுக்கு எதையும் எதிர்பாராமல் கொடுப்பதே உண்மையான ஈகை. பலன் எதிர்பார்த்து கொடுப்பது ஈகை ஆகாது. இந்த உலகில் எல்லோரும் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தே செய்கிறோம். பணம் கொடுத்தால் லாபம், உதவி செய்தால் நன்றி, அன்பு காட்டினால் பதில் அன்பு. இவையெல்லாம் நமக்கு பழக்கமாகிவிட்டது. ஆனால் எதையும் எதிர்பாராமல் கொடுப்பதுதான் உண்மையான மனிதநேயம். இதை நாம் ஒரு உண்மை சம்பவத்தின் மூலம் காணலாம். ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் தனது பள்ளி படிப்பிற்காக வீடு வீடாக சென்று பொருட்களை விற்று வந்தான். ஒரு நாள் அவனுக்கு கடும் பசி ஏற்பட்டது. ஆனால் அவனிடம் பணம் இல்லை. அடுத்த வீட்டு கதவை தட்டி உணவு கேட்கலாம் என்று முடிவு செய்தான். கதவை தட்டியவுடன் ஒரு பெண் கதவை திறந்தாள். அவளிடம் உணவு கேட்க அவனுக்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அந்த பெண் சிறுவன் பசியாக இருப்பதை உணர்ந்து ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து கொடுத்தாள். சிறுவன் அதை மெதுவாக குடித்துவிட்டு, நான் எப்படி உங்களுக்கு கைமாறு செய்ய போகிறேன் என்று கேட்டான். உதவி செய்வதற்கு பணம் தேவையில்லை, அன்போடு செய்யும் செயலுக்கு எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று என் தாய் எனக்கு கற்பித்திருக்கிறார் என்று கூறினார். சிறுவன் மனதார நன்றி கூறிவிட்டு சென்றான். பல ஆண்டுகள் கழித்து அந்த பெண்மணிக்கு தீராத நோய் ஏற்பட்டது. உள்ளூர் மருத்துவர்களால் அதை குணப்படுத்த முடியவில்லை. அவர் நகரின் பெரிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்குள்ள சிறந்த மருத்துவர்களுக்கு ஊர் பெயரை பார்த்ததும் பழைய நினைவுகள் மின்னியது. அவர் அந்த பெண்மணியை சந்தித்தார். தீவிரமாக போராடி அறுவை சிகிச்சை செய்து அந்த பெண்ணை காப்பாற்றினார். குணமான பெண்மணிக்கு மருத்துவ கட்டண பட்டியலை பார்க்கவே பயமாக இருந்தது. வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த பணம் இதற்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தார். தயக்கத்துடன் அந்த காகிதத்தை பிரித்து பார்த்தார். அதில் மருத்துவ கட்டணத்திற்கு பதிலாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. உங்கள் மருத்துவ கட்டணம் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு டம்ளர் பாலில் செலுத்தப்பட்டு விட்டது என்று எழுதியிருந்தது. இக்கதையின் மூலம் நாம் ஒருவருக்கு செய்யும் உதவி எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு வடிவில் நமக்கு திரும்ப கிடைக்கும். நன்மை செய்தால் நன்மையே விளையும் என்பதே இந்த வாழ்வின் தர்மம். இன்றைய சமுதாயத்தில் பணம் கொடுப்பவர்கள் மட்டும் போதாது, மனித நேயத்தை கொடுப்பவர்கள் அதிகமாக வேண்டும். ஆகையால் நாம் அனைவரும் எதையும் எதிர்பாராமல் அன்பையும் உதவியையும் மனித நேயத்தையும் கொடுப்போம். ஒரு ஏழைக்கு நாம் கொடுக்கும் உணவு, ஒரு துயரத்தில் இருக்கும் மனிதருக்கு நாம் சொல்லும் ஆறுதல் வார்த்தை, ஒரு மாணவனுக்கு நாம் அளிக்கும் ஊக்கம்
இவையெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்காவிட்டாலும் ஒரு மனிதனை மாற்றும். திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகிறார், பிறருக்கு உபகாரம் செய்வதால் அது தானாகவே நமக்கு நன்மையாக திரும்பும். எதிர்பாராமல் கொடுப்பதால் நாம் சிறியவர்களாக மாறவில்லை, மாறாக நம் மனம் பெரிதாகிறது. ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி தருவது போல நாமும் சிறிதளவு தியாகம் செய்து மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வேண்டும். கொடுப்பதே மகிழ்ச்சி, எதிர்பாராமல் கொடுப்பதே உயர்ந்த பண்பு. எதையும் எதிர்பாராமல் கொடுப்பதால் நாம் ஏழையாக மாறுவதில்லை, மாறாக மனித நேயத்தில் செல்வந்தர்களாக மாறுகிறோம். கொடுப்பவன் மனிதன், எதிர்பாராமல் கொடுப்பவன் உயர்ந்த மனிதன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.